எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சுறா பிறந்திருக்கும் போது காரே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அயர்லாந்துல ஒரு சுறா வந்துட்டு கடற்கரையில கரையொதுங்கி இருக்கு. இதை கிரீன்லாண்ட் ஷார்க்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே அரிதான சுறாவா பார்க்கப்படுது. இதோட நீளம் வந்துட்டு 3 மீட்டர் நீளமும் 200 கிலோ கிட்ட வந்துட்டு வெயிட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சுறா வந்துட்டு 150 வயது ஓல்டா இருக்கலாம், அதாவது 150லேருந்து 200 வயது வந்துட்டு ஓல்டான ஒரு சுறாவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல தான் விக்டோரியா ராணியும் ஆப்ரஹாம் லிங்கனும் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த சுறா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதோட கரெக்டான ஏஜ் வந்துட்டு எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுறாக்களை பத்தின ஒரு புரிதல் வந்துட்டு தவறாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுறாக்களுக்கு மங்கலான பார்வை தான் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பினாங்க. 2026 ஆய்வுப்படி அதுவும் முறியடிக்கப்பட்டுச்சு. ஏன்னா சுறாக்களோட கண்கள் வந்துட்டு ஆழ்கடல்ல தேவைப்படுற விஷன், லோ லைட் விஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால சுறாக்களுக்கு அதுங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லாவே வந்துட்டு விஷன் இருந்திருக்கு. அதை இப்பதான் சயின்டிஸ்ட் இந்த வருடம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த சுறா வந்துட்டு எப்படி இறந்து போச்சு, ஏன்னா வெளியில வந்துட்டு எந்த காயங்களுமே இல்லை, அதோட உடல்ல வந்துட்டு ஏதாவது காயம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியோட முடிவுல நம்மளால சுறாவை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான புரிதலை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் நம்புறாங்க. போட்டிகளுக்கு முன்னாடி போட்டியாளர்களை கட்டிப்பிடிப்பது மனிதர்கள் மட்டும் கிடையாது, குரங்குகளோ தான். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இங்கிலாந்துல இருக்க தர்ஹாம் யூனிவர்சிட்டியில புதுசா ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. சிம்பான்சிஸ் மற்றும் போனோபோ குரங்குகளிடம் ஒரு காமனான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு போட்டியோ அல்லது ஏதாவது சண்டை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உணவளிக்கும் போது சிம்பான்சிஸும் அந்த போனோபோ குரங்குகளும் தன்னோட சக போட்டியாளர்களை தொடுவது, கட்டி அணைப்பது, முத்தம் கொடுப்பது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இதை பார்த்த விஞ்ஞானிகள் மனிதர்கள் போட்டிக்கு முன்னாடி ஹேண்ட் ஷேக் பண்ணுவது, ஹக் பண்ணுவது போன்றதெல்லாம் நினைவூட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் பொதுவான மூதாதையர்களிடமிருந்து இந்த பழக்கம் வந்திருக்கலாம். சுமார் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது அப்படியே கண்டினியூ ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு எரிந்து சாம்பலான அமேசான் இப்ப எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னா, பிரேசிலோட முக்கியமான காடு பகுதிகளை ஒன்று அமேசான் காடு பகுதி. உலக அளவில் இது ரொம்ப முக்கியமான காடுன்னே சொல்லலாம். 2024 காட்டுத்தீ ஏற்பட்டு கிட்டத்தட்ட 158 கோடி ஹெக்டர் அளவில் சேதம் ஏற்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதை விட 2025 80% குறைஞ்சு 31 லட்சம் ஹெக்டர் அளவுக்கு காட்டுத்தீ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது 41 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்னினோ முடிஞ்சு லானினோ ஆரம்பிச்சதுனால இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026 மறுபடியும் எல்னினோ ஆரம்பிச்சதுனால இந்த தடவை காட்டுத்தீ வந்துட்டு அதிகமான சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் எச்சரிச்சிருக்காங்க. விலையுயர்ந்த ஒரு ஹோட்டல்ல டெசர்ட்க்கு டாப்பிங்கா வித்தியாசமான ஒரு பொருளை கொடுத்திருக்காங்க. அதுவே இப்ப அந்த ஹோட்டல் உரிமையாளரை கைது பண்ண சொல்லி ஒரு கேஸா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியால ரொம்பவே விலையுயர்ந்த ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அதுல டெசர்ட் ஆர்டர் பண்றவங்களுக்கு வித்தியாசமான டாப்பிங்கும் போடப்பட்டிருக்கு. அந்த டாப்பிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எறும்புகளை தான் டாப்பிங்கா போட்டு கொடுத்திருக்காங்க. சவுத் கொரியாவோட சட்டப்படி சில பூச்சிகள் பட்டியல் வச்சிருப்பாங்க. அந்த பட்டியல்ல இருக்க பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அந்த பட்டியல்ல இல்லாத ஒரு விஷயம் தான் எறும்பு. அதனால அது சட்டவிரோதமா பார்க்கப்படுது. மேலும் 4 ஆண்டுகள்ல 49,000 எறும்புகள் அமெரிக்கா மற்றும் தாய்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. டாப்பிங் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னா நாங்க டாப்பிங்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம்னு ஹோட்டல் உரிமையாளரும் சொல்லியிருக்காரு. எது என்னவா இருந்தாலும் செப்டம்பர் 1 அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் வர இருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.